நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 5.1 போர்டை மேக்கிங் பண்ண போகிறோம். இந்த போர்டை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெளிவாக பார்ப்போம். எப்படி ஒரு ஐசி நம்ம ஃபிட் பண்ணணும், அது எப்படி ப்ராப்பராக சால்விங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெளிவாக பார்ப்போம். போர்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஐசி நான் ஒவ்வொரு சேனலுக்கும் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். டோட்டலாக அந்த போர்டில் வந்து நமக்கு 6 சேனல் கிடைக்கும். 5.1 ட்ராக் நம்ம இந்த ஒரு போர்டில் நம்ம செஞ்சு முடிச்சுக்க முடியும். இல்லைனா நம்ம எக்ஸ்ட்ரா சேனல் இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்தது போலையும் நம்ம ரெடி பண்ணிக்க முடியும். எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் காஸ்ட் அதிகம். நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 2000 கிட்ட வந்துடும் நமக்கு. ஐசி போர்டு எல்லாமே நமக்கு சேர்த்து வாங்கும் போது ஈச்சிங் பிளேட்டோட தனித்தனியாக வாங்கினோம்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இந்த போர்டுடைய காம்பவுண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு சேனலுக்கும் வந்து நம்ம 7294 இந்த ஐசி வந்து நம்ம பக்காவாக ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். ஒவ்வொரு லீடும் வந்து பார்த்தோம்னா நம்ம கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிற போல் ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஐசி நம்ம ஃபிட் பண்ணும்போது வந்து பார்த்தோம்னா பார்த்து நிதானமாக ஃபிட் பண்ணுங்கள். ஏன்னா இதனுடைய லீடு வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். தென் கொஞ்சம் லைட்டாக பெண்ட் ஆனாலுமே கூட உடஞ்சிரும். அதனால் போதுமான அளவு நமக்கு தேவையான அளவு வந்து போர்டில் நாம் இது போல் ஐசி வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சேனலுக்கும் வந்து நான் டோட்டலாக 6 சேனலுக்குமே பக்காவாக ஃபிட் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபிட் பண்ணிட்ட பிறகு போர்டுடைய பேக் சைடு வந்து பார்த்தோம்னா நமக்கு சால்டரிங் பண்ணுறதுக்கு தேவையான அளவு வந்து லீடு வந்து இருக்கும். உங்களுக்கு நான் பேக் சைடு காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இது போல் நமக்கு தேவையான அளவு 7294 இந்த ஐசியுடைய லீடு வந்து நமக்கு கிடச்சிரும். ஐசி ஃபிட் பண்ணும்போது நீங்கள் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். ஃபிட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு சால்டரிங் தான் பண்ண போகிறோம். சால்டரிங் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதா இருந்தீங்கன்னா கவனமாக பார்த்து பண்ணணும். எதனால் உங்களுக்கு சொல்கிறேன்னா இந்த ஐசி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு லீடும் வந்து பார்த்தோம்னா ஒன்றோட ஒன்று ஜாயின் ஆகக்கூடாது. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ தெரியாதனமாக ஒரு லீடு நம்ம சேர்த்து சால்டரிங் பண்ணிட்டாலுமே கூட எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம சால்டரிங் பண்ணதை எடுத்துருவாங்க. ஒரு சிலர் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க வந்து பார்த்தோம்னா ஒரு லீடு ஜாயின் ஆனால் தென் தேர்ட் லீடு அது போல் 1 by 1 சேர்த்து ஜாயின் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்து நிதானமாக பண்ணுங்கள். அப்படி இல்லைனா யாராவது டெக்னீஷியன் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேளுங்க. எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. நாம் இதுபோல் சால்டரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக இருந்துக்கணும். அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போது சால்டரிங்க்கு போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சால்டரிங் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். சால்டரிங் பண்ணும்போது நம்ம கொஞ்சமாக தான் அப்ளை பண்ணணும். சால்டரிங் கம்பியை அது கொஞ்சமாக இருந்தாலே போதிக்கும், நமக்கு போர்ட்ஸில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். இது கூட நமக்கு வந்து ஃபேஸிங் கிடைக்கும். நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் ஷாப்பில் போய்ட்டு சால்டரிங் கிட்டுன்னு கேட்டாவே அவங்க டோட்டலாக எல்லாமே கொடுத்துருவாங்க. அது வாங்கி நாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு லீடுக்கும் வந்து பார்த்தோன்னா நான் வந்து பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு கான்டாக்ட் வந்து விட்டு போகாமல் சால்டரிங் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க நீங்கள் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஒவ்வொரு சேனலுக்கும் வந்து இப்போ சால்டரிங் பண்ணிக்கிறேன். இப்போ டோட்டலாக சால்டரிங் பண்ணி முடிச்சிட்டோம். சால்டரிங் பண்ணி முடிச்சுட்டு ஒவ்வொரு லீடும் ஜாயிண்ட் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதுபோல் நம்ம ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து சின்னதாக ஏதாவது சால்டரிங் பிசர் ஏதாவது இருந்ததுன்னா அது க்ளீன் பண்ணி கொடுக்கும். டோட்டலாக நம்ம சால்டரிங் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா 6 சேனலுக்கான ஹீச்சிங் பிளேட்டுங்க. எப்போயுமே 7294 இந்த ஐசி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹீட் வந்து வேறு லெவலில் ஆகுன்னே சொல்லலாம். ஆடியோ கிளாரிட்டியும் பார்த்தோம்னா நமக்கு வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு தகுந்தது போல் நம்ம ஹீச்சிங் பிளேட்டை ஹெவியாக எடுத்துக்கிட்டு தேவையான அளவு நம்ம ஐசி வச்சு மார்க்கரில் நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் எனக்கு தேவையான அளவுக்கு நான் எல்லா சேனலுக்கும் மார்க் பண்ணிட்டேன். இந்த போர்டுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த போர்டுக்கு நம்ம எவ்வளோ பவர் சப்ளை கொடுக்கணும்னு நான் சொல்லிவிட்டு எல்லாமே அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஐசி பொறுத்த வரைக்கும் நம்ம டைரெக்டாக வந்து ஈச்சிங் பிளேட்டில் வந்து நாம் ஃபிட் பண்ணிடக்கூடாது. 7294 வர எல்லா காம்பவுண்ட்ஸுமே இது போல் நாம் ஐசிக்கு பின்னாடி ஈச்சிங் பேஸ்ட் அப்ளை பண்ணி தான் அதுக்கப்புறம் ஈச்சிங் பிளேட்டில் நம்ம ஃபிட் பண்ணுவோம். அதுவும் ஈச்சிங் பிளேட்டுக்கும் ஐசிக்கும் வந்து ஒன்றோட ஒன்று கான்டாக்ட் ஆகக்கூடாது. கான்டாக்ட் ஆகாமல் இருக்க வந்து நம்ம பார்த்தோம்னா அதுக்கு ஒரு ஹீட்டிங் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு ஷீல்டு வைப்போம். அதுபோல் கடையில் உங்களுக்கு கேட்டாங்களாவே கொடுத்துருவாங்க.
ஒரு லேயர் வந்து நம்ம அப்ளை பண்ணி தான் வைப்போம். எப்போயுமே எந்த ஒரு ஐசியுமே இது போல் நம்ம டைரெக்டாக வைக்க மாட்டோம். இது போல் நம்ம ஒரு ஷீல்டு வச்சுட்டு ஐசி நம்ம இப்போது ஃபிட் பண்ணிக்கலாம். 7294 இது எல்லா ஐசியுமே நம்ம இப்போது டோட்டலாக நம்ம ஈச்சிங் பேஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு இப்போது டைரெக்டாக நம்ம ஈச்சிங் பிளேட்டுக்கும் ஐசிக்கும் கான்டாக்ட் ஆகாமல் இருக்க இது போல் நம்ம வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போது ஐசிக்கு மேலே நம்ம ஷேக்கிங் ஆகாமல் இருக்க இது போல் பிளேட் வந்து நம்ம கரெக்டான அளவு நம்ம வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு கடையிலே கொடுத்துருவாங்க. ஒரு சில ஷாப்பில் வச்சுருப்பாங்க, ஒரு சில ஷாப்பில் இருக்காது. நம்ம நாமளாக தான் பீஸ் வாங்கி அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணிக்கணும். டோட்டலாக நம்ம 6 சேனலுக்கு இது போல் ரெடி பண்ணி முடிச்சுட்டா நமக்கு டோட்டலாக 5.1 சேனல் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போர்டுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் இந்த போர்டுக்கு நம்ம ஆவரேஜாக டோல் பவர் சப்ளைவில் 24024 10 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணலாம். ஆடியோ கிளாரிட்டி நமக்கு பக்காவாக இருக்கும். தென் ஒவ்வொரு சேனலும் நமக்கு வந்து 100 வாட்ஸ் அவுட்புட்டாக கொடுக்கும். நம்ம ஸ்பீக்கர்னு பார்த்தோம்னா 8 இன்ச்சு இல்லைனா 10 இன்ச் வரைக்கும் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆடியோவுக்கு வந்து பார்த்தா நமக்கு ரிசல்ட்டு வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். இந்த போர்டு வாங்கி யூஸ் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். 100% ஒர்த்தபுள் தான். இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். You're driving me crazy.